வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ரைட்ஸ், அதாவது இந்தியன் ரயில்வேயோட ஒரு கன்சல்டன்சி பேசிஸ் கம்பெனி வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது. அதோட ஜாப் வேக்கன்சிஸ், குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்க போகிறோம். அது என்ன ஜாப்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹெச்ஆர். அதுக்கு உண்டான என்னென்ன தகுதிகள், என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன கல்வி தகுதிகள் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இந்த ரைட்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதான் இந்தியன் ரயில்வேக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் கன்சல்டன்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ரிலேட்டட் ஆல் த டெக்னாலஜி சோர்ஸஸ் எல்லாமே இவங்க தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க தான் இவங்க வந்து ஜாப் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹெச்ஆர் வேக்கன்சிஸ். இதுக்கு வந்து மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் இருக்கணும். அதுவும் 1/8/2023 வரைக்கும். அது கூட இருந்துச்சுன்னா குவாலிஃபிகேஷன் நான் குவாலிஃபைட். இதுலேயே இடஒதுக்கீடு இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ், பிடபிள்யூடி சர்வீஸ் ஒர்க்கிங்லாம் இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது. 6 பிளேஸில் தான் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். த்ரூ ரிட்டன் எக்ஸாம் மூலம் தான் ஆல் த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டை க்ராக் பண்ணிட்டா அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இதோட வேக்கன்சி நம்பர் பார்த்திங்கன்னா 271/23. இது எதுக்குன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் தேவைப்படும். இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிராஜுவேஷன், எனி கிராஜுவேஷன் இருந்தால் போதும். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுனாலும் இருக்கலாம், எனி டிகிரி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷால் பி அஷன் 18/2023 முடிச்சிருக்கணும். படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட்ஸ்லாம் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமில் 45% மார்க் எடுத்தால் போதும். அதுபோக அவங்க 45% டிகிரியில் எடுத்திருந்தாலும் போதும். அவங்களுக்கு வேலை ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு 125 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது 2.5 மணி நேரத்தில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அது மார்க் டிடெக்டும் பண்ண மாட்டாங்க. இன்கரெக்ட் ஆன்சருக்கு. கரெக்டான ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க்கு. இந்த ரிட்டன் எக்ஸாம் எங்கெங்கே நடக்குன்னா மொத்தம் இந்தியாவிலே 6 பிளேசஸ் தான் நடக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அதை சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் அவங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்து ஓபிசி. ரைட்ஸ் அவங்க எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்காங்க. ஏற்கனவே அந்த கம்பெனி கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா. அதுபோக ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட் வந்து என்னென்னு பார்ப்பாங்கன்னா ஸ்டாண்டிங், வாக்கிங், சிட்டிங், சீயிங் அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஒன்ஸ் ரிட்டன் டெஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டா அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே வேலை கிடைச்ச மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன பார்ப்பாங்கன்னா சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், சீயிங், ஹியரிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், கம்யூனிகேஷன்ஸ், ஜம்பிங், கிளிம்பிங், பெண்டிங், நீயிங், காஃபிங், லிஃப்டிங், புல்லிங், புஷ்ஷிங் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்புறம் ப்ராபகேஷன் பீரியடு 6 மந்த் கொடுப்பாங்க. செலக்ட் ஆகிட்டா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் பீரியடு. அதில் நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னா அடுத்து டைரெக்டாக ஜாபில் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ப்ராபகேஷன் பீரியடை. அஸ் பர் கம்பெனி ரூல் படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் ரெமுனரேஷன், அதாவது உங்களுக்கு ஒர்க்கு ரெமுனரேஷன்ஸ்னால் சம்பளம்,
லீவு, மேட்டர்னிட்டி லீவு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த இதிலே வந்துடும். குரூப் இன்சூரன்ஸ், லீவ் என்ஹான்ஸ்மெண்ட். இதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து ₹600 ப்ளஸ் டேக்ஸு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ₹300 ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எங்கே அப்ளை பண்ணணுன்னா, ரைட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட், அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது இந்த வீடியோவில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டைரெக்டாக கூப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அகாடமிக் சர்டிஃபிகேட், அப்புறம் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட் சப்போர்ட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இப்போ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதே கம்பெனியில் சேலரி டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போகணும். Form 16, earning card, salary slip, appraisal letter, suitable document எது இருந்தாலும் நீங்கள் அதை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ வேணும். அதாவது உங்களுடைய இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி பெற்றிருந்தீங்கன்னா, இல்லை பேமெண்ட்டு போர்டிலலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ப்ரூஃபுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஹார்ட் காப்பீஸ் வந்துட்டு கொரியர் மூலமாகவோ போஸ்ட் மூலமாகவோ அனுப்பக்கூடாது டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு. ஒன்ஸ் நான் அவங்க கால் பண்ணுற நேரம் தான் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வென்யூஸ் வந்து 6 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் அக்ராஸ் இந்தியா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், சென்னை, மும்பை, பெங்களூர், நாக்பூர், குர்காவன், இந்த மாதிரி இடத்துல. சென்னை கிடையாது, டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், நாக்பூர். அப்புறம் கொஸ்டின்ஸ் வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, அது 40 கொஸ்டின்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்க். அது போக டேட்டா அனலைசிஸ், அது ஒரு 40 கொஸ்டின்ஸ், அதுக்கும் 1 மார்க். அது வந்து ஆப்டிடியூட் கொஸ்டினாக இருக்கும். நம்பர் சீரீஸ், ஒர்க்கு, டைமு, டிஸ்டன்ஸ். அது போக ரீசனிங், இது வந்து பசில்ஸ், இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, ஆர்டர் அண்ட் ரேங்கிங், அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். இதை ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேலை கிடச்சிரும். இப்போ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த தெரிகிற யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு போயிடும். எனி கொரீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். வேகன்சிஸ் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர், இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் வேணும்னா அது உங்களுக்கு வரும். ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து நம்ம 12/8/2003 பே பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 4/9 பேமெண்ட் ஃபீஸ். ஸ்டார்டிங் வந்து 12/8/2023. இப்போது அந்த சைட்டில் போய் நம்ம எப்படி பேமெண்ட் அப்ளை பண்ணணுங்கிறது பார்ப்போம். இதுதான் அந்த ரைட்ஸ் வெப்சைட். அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்களே டைரெக்டாக அப்ளை பண்ணுற ஃபார்முக்கு போயிடும்.
இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சைட்டு. இதில் கேட்டிருக்க ஃபீல்ட்லாம் ஃபில் பண்ணணும். பெர்மனெண்ட் அட்ரஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் க்ரியேட் ஆகிரும் இதோட ஃப்ரண்ட் பேஜில். அந்த இது த்ரூவாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இதில் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் ஐடி ப்ரூஃப் என்ன இருக்குதோ அதையும் என்ட்ரு பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் இதெல்லாம் செலக்ட் பண்ணணும். கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ் இதெல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில் என்ட்ரு பண்ணுறதுக்கு வரும். இதை ஃபில் பண்ணும்போது ஆதார் கார்டில் உங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லைன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்குதோ அந்த அட்ரஸ் அந்த நேம் அப்படியே இருக்கணும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அன்குவாலிஃபைட் ஆயிரும். இன்க்ளூட் யுவர் டேட் ஆஃப் பர்த், எவ்ரிதிங், அட்ரஸ், நேம், இனிஷியல். அகாடமிக் குவாலிஃபைடு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஏற்கனவே ரெடியாக வந்துட்டு ஸ்கேன் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கம்மியான சைஸில். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் த்ரூ பண்ண வேண்டியிருக்கும். இந்த வெப்சைட் மூலமாக பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகும். இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் சென்டரு கன்ஃபார்ம் ஆன உடனே ஹால் டிக்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும். உங்களுடைய மார்க்ஸ், இயர் ஆஃப் பாசிங், டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன யூனிவர்சிட்டி, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி இதில் வந்துட்டு நிறைய என்ட்ரு பண்ண வேண்டியிருக்காது. ஒன்லி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுபோக வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நிறைய ப்ராசஸாக இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக கவனமாக நம்ம ஃபில் பண்ணணும். ஆட் குவாலிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிஜி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணணும். பிஜி பண்ணலைன்னா கண்டினியூ கொடுக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சரை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போ தான் சப்மிட் கொடுக்க முடியும். இல்லைன்னா இது மாதிரி எரர்லாம் வந்துடும். எரர் வராது, இந்த மாதிரி பேக் வந்துக்கினே இருக்கும். பேக் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் ப்ரிவ்யூ. க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை.
அப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மை செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எதுவும் அப்டேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இது மேக் பேமெண்ட். ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மேக் பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் டீட்டெயில் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்துடும்.